இத்தனை நாளாக நம்ம மூர்த்தி ஏதோ ஒரு மூலையில் இருந்துகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூர்த்தி கடத்தப்பட்டிருக்கலாம், இல்லை மூர்த்தியோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக நம்ப ஆரம்பிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ஒரு பிரச்சனைனால அன்புக்கும் ஷாலினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையே வர ஆரம்பிச்சிடுது. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மூர்த்திக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கும்போது தான் நம்ம மூர்த்தியை கடத்திருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வருது. இதில் வேறு சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உடல் கிடச்சிருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே போய் பார்த்து ரொம்ப மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் சிவசங்கரி தான் கடத்தினது அப்படின்ற உண்மை வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுது. அதாவது இந்த வேதவள்ளி குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. கடைசியில் நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு ஜெயிலில் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரியை போட ஆரம்பிச்சுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.